தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. விஜய் சார் கேட்குறாரு, கானா வினோத்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து திவ்யா தான் ஆன்சர் பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போ எது அட்ரஸ் பண்ண போனாலுமே வேறு மாதிரி ஒரு ஆன்சர் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வேறு மாதிரி ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே கானா வினோத்தோட சொல்கிறாங்க, சார் ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற இடத்த நான் எத்தனை வாட்டி போய் க்ளீன் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு விஜய் சார் சொல்கிறாரு, அது வந்து நாங்கள் எல்லாமே கேமராவில் பார்த்துட்டு தான் இருந்தோம், எல்லாம் குப்பையாக இருந்துச்சா க்ளீனாக இருந்துச்சா அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பாருக்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், 10 தடவை சொல்கிறேன் க்ளீன் பண்ணு, இதுக்கு மேலே நான் எத்தனை வாட்டி சொல்ல முடியும் சார்னு. அப்போ ஃபஸ்ட்டே அவர் எல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கணும், நான் பாருக்கிட்ட போய் சொன்னேன், அவள் செய்யலைங்கிறத சொல்லியிருக்கணும். பட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு க்ளீனாக இருந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம் கேமரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லை நான் பாருக்கிட்ட 10 வாட்டி போய் சொன்னேன், பாரு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு விஜேஎஸ் கேட்குறாரு, 10 முறை நீங்கள் ஒரு வாட்டி சொல்லி க்ளீனிங் டீம் கேட்டிருந்தா இப்போ நீங்கள் 10 முறை சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காதே. அப்போ இந்த இடத்துலேருந்தே க்ளீனாக தெரியுது, அது க்ளீனிங் டீமோட தப்புங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு க்ளீனிங் டீம் கூட நீங்கள் எத்தனை டீல் போட்டிங்க, நாங்கள் ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவோம், இங்கே தான் பண்ணுவோம், அங்கே தான் பண்ணுவோம்னு அவங்க யார் டீல் போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்போவுமே வந்து பிக் பாஸ் சொல்லுவார், எல்லாமே தன்னிச்சையாக செயல்படுங்க, அவங்க சொந்தத்தில் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கீழே கிச்சன் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கூப்பிட்டு கானா வினோத்தன்ட்டு அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவர் மார்னிங்கே அதை பாருக்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து திவ்யாவுக்கு தெரியாது. திவ்யா ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஐயோ இவ இப்போ அறுத்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானா வினோத்தனா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சொல்லியாச்சு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, க்ளீனிங் டீமில் சொல்லியாச்சு, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போது திவ்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஜஸ்ட் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுறது வினோதனா. ஆனால் எப்போவுமே என்ன பழி வரும்னா, திவ்யா மட்டும்தான் அந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க, எந்த கான்வர்சேஷனை அவங்க கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறது இவங்களை பற்றி தான் அந்த பழி வந்து திவ்யா மேலே தான் விடும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னோடனே திவ்யா கேட்குறாங்க, இல்லை நான் வந்து இப்போ தானே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே இல்லைம்மா நான் சொல்லியாச்சுமா, இதுக்கு மேலே நான் என்னம்மா சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். இதை தான் வந்து திவ்யா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாரு வந்து தேவையில்லாமல் ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு சண்டை மூட்டி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்து பெட்ரூமுக்குள்ளே வந்ததுக்கு இப்போ திவ்யா கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, வினோதனா என்ன சொல்லியிருப்பார்னா, நீ வேணுக்குன்ட்டே என் கேப்டன்சி கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணது பாரு, பட் அவர் சொன்னது வந்து திவ்யாவை சொல்லியிருப்பார். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பாருவே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க, நான் தான் அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணேன், வேணுக்குன்ட்டேன்னா தான் நான் அவளை ட்ரிகர் பண்ணேன்னு சொல்லியிருப்பார். அப்போது அவர் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கணும்னா, அவர் வந்து ஒரு பயாஸ்டாக இல்லாத ஒரு குட் கண்டஸ்டன்ட். ஸோ அவரோட இடத்துலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அடி பாவி நீயா ட்ரிகர் பண்ண, நான் வந்து திவ்யா தான் வேணும் ட்ரிகர் பண்ணால் நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும். அவர் அப்படி சொல்லாமல் அவர் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து ஏறுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கே தெரியாமல் அவர் ஏதோ வகையில் கொஞ்சம் பயாஸ்டாக தான் இருக்கார் பாருக்கிட்ட. அதை தான் வந்து விஜய் சார் இங்கே சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.